வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்புலானி பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி ரொம்பவே தெய்வீகமாக இருந்துச்சு. நான் ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருந்தது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தில் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இது நல்லாவே காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகிடும். ஒரே ஒரு சுத்து டக்குன்னு போட்டு ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தட்டி எடுத்திருக்கேன். 3/4 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்க்கும் போதே நல்லா திக்காக வரும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் 3/4 லிட்டர் பால், கிட்டத்தட்ட 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். லைட்டாக அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நிறையா சேர்க்க வேண்டாம். அதோடு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அரிசியும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இந்த பால்லையே நல்லா வேக விடுங்க. அரிசி நல்லா பால்லே வெந்து வரணும். பொடிச்சு வச்சுருக்கனால ரொம்ப ஈஸியாக வெந்துடும். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகி வரும். சைட்லலாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எடுத்து விட்டு அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அளவு கரெக்டாக சேர்க்கணும். இதை நான் செஞ்சுட்டு வீட்டில் கொடுக்கும் போது கோயில் பிரசாதமாக தான் கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாய் வைக்கும் போது உங்களுக்கு அப்படி தான் தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிருச்சு. சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இது ரொம்ப சூடாக இருக்கனால நான் இதோட ஒரு 1/4 கப் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கன்சிஸ்டன்சியும் அட்ஜஸ்ட் பண்ணும், அதே டைம் கொஞ்சம் சூட்டையும் குறைக்கும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு துளி கூட சேர்க்கக்கூடாது. பச்சை கற்பூரம் நிறையா சேர்த்திங்கன்னா அது ரொம்பவே டாமினேட் பண்ணும். அது நல்லா இருக்காது. இவ்வளோ தான் சேர்க்கணும். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் நெய் தனியாக முந்திரி பருப்பு தனியாக சேர்க்காமல் வறுத்த முந்திரி பருப்பை அப்படியே நெய்யோடே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் பிரசாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெருமாள் மாதிரியே இந்த பால் பாயசமும் அங்கே ரொம்பவே ஸ்பெஷல் தான்.
நீங்களும் பூஜை நாட்களில் இதை நெய்வேத்தியமாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.